ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல. இதான் உண்மை. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் கருத்தை நான் பதிய வைக்கிறேன். அது 234 தொகுதி தேமுதிக எங்க போட்டிருந்தா நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க சொல்றோம். இது அந்த கட்சியின் நம்பிக்கை, அந்த கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த கட்சி மேல அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும், மகத்தான வெற்றி பெறும், 234 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் நாங்க சொல்றோம். அது எங்க நம்பிக்கை. சரிங்களா? எஸ்ஐஆர் அப்படின்றது இவர் கேட்டாரு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிறது. வாக்குகள் திருடப்படுகிறது, இருக்கின்ற வாக்குகள் நீக்கப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நான் பதிய வைக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இது தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது தொன்று இருக்கின்றதா. நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷமா தமிழ்நாட்டுல நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது இடைத்தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி சட்டமன்றமாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், பல்வேறு தவறுகள் நடப்பது உண்மை. இதுல யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாரப்பூர்வமாக தேர்தல் நேரங்களிலும் அதற்கு முன்னாடியும் பல முறை தேர்தல் கமிஷனரையும் எல்லாரையும் சந்திச்சு நாங்க முறையிட்டு இருக்கோம் ஆதாரத்தோட. எந்த ஒரு ஆக்ஷனை எடுத்ததா இன்னைக்கு வரைக்கும் வரலாறே இல்லையா. அதான் உண்மைங்க. அதனால ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எந்த தவறு நடக்கலன்னு சொல்வதும், எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் தவறு நடக்குது என்று சொல்வதும் இயல்பு. இதையெல்லாம் மீறி இதை சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய வேலை. ஜனநாயக நாடு. இது எல்லாருக்கும் வாக்குரிமை தரப்பட்டு நேர்மையான தேர்தல் நடக்கணும்ன்றதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. மேபி இருக்கலாம். அவங்க ஃபீல்டுல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு 2 கொலைகளை தற்கொலைகள் நம்ம பார்த்தோம். ஒண்ணு கேரளா, ஒண்ணுல ராஜஸ்தான்ல ஒண்ணு. பணி சுமை காரணமாக தற்கொலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அவங்க பணி சுமை என்ன, தங்களையே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவு இருக்குன்னா அவங்களுடைய டிஃபிகல்ட்டியும் என்னன்னு ஆராயணும். கண்டிப்பா அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய பாரத நாடு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டுல யாரோ 2 பேர் தான் அது பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணி தான் போறாங்க. அதனால அந்த 2 பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆன்ம சாந்தி அடையணும்னு தேமுதிக சார்பா கேட்டுக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்றோம். உண்மையில அவங்களுக்கு எப்படி பணி தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகள், நீதி அரசர்கள், அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் செக் பண்ணுங்க. அவங்களால என்ன முடியும் அதை கொடுங்க. இல்லைன்னா நிறைய ஆட்களை அமைத்து அதை ஈஸியா பண்ணி தரணும்னு கேட்கிறேன்.